சென்னையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு, கடும் சிரமத்தை சந்திக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். சென்னையில் ஆட்டோ எல்பிஜி எரிவாயு கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். பங்குகளில் கேஸ் நிரப்ப 6 மணி நேரம் வரை காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விநியோக சங்கிலியில் பாதிப்பு காரணமாக எல்பிஜி இறக்குமதி குறைந்துள்ளது. பற்றாக்குறையை சமாளிக்க மாற்று வழிகளை மத்திய அரசு ஆலோசிக்கிறது. இதற்கிடையில் வாகனங்களுக்கு எல்பிஜி, சிஎன்ஜி எரிவாயு கிடைக்காததால் ஓட்டுநர்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். சென்னை நகரில் பல்லாயிரக்கணக்கான ஆட்டோக்கள், கால் டாக்ஸிகள் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி வாயுவை பயன்படுத்துகின்றன. இதுபோல அதிகரிக்கும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் பலர் தங்கள் வாகனங்களில் கட்டமைப்பை எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு மூலம் இயங்கும் வகையில் மாற்றியமைத்துள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் ஆட்டோ, எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயுக்கு கடந்த சில நாட்களாகவே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் முக்கிய பகுதிகளான வடபழனி, எழும்பூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உள்ள எரிவாயு நிரப்பும் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் திறந்திருக்கும் ஒரு சில பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. கீழ்ப்பாக்கம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட சில இடங்களில் கேஸ் நிரப்புவதற்காக நெடுந்தொலைவுக்கு வரிசையில் சுமார் 6 மணி நேரம் வரை காத்திருந்தனர். குறிப்பாக மீனம்பாக்கத்தில் உள்ள ஒரு பங்க் கேஸில் நிரப்ப 3 கிலோமீட்டர் வரை ஆட்டோக்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசும்போது, சென்னையில் கடந்த சில நாட்களாக எல்பிஜி கேஸ் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. திறக்கப்பட்டுள்ள சில பங்குகளில் கேஸ் நிரப்ப காலை 6 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை உள்ளது. கேஸ் நிரப்பவே அதிக நேரம் செலவாகிறது. சவாரி செய்வது குறைந்து அன்றாட வருமானம் பாதிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளனர். 1 கிலோ எல்பிஜி கேஸ் 20 கிலோமீட்டர் வரை ஆட்டோ ஓடும். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 8 கிலோமீட்டர் வரை மட்டுமே செல்லும். இதனால் பெரும்பாலான ஆட்டோக்கள் எல்பிஜி கேஸ்களுக்கு மாறிவிட்டன. இப்போது 12 கிலோ கொள்ளளவு கொண்ட சிலிண்டர் ஆட்டோவில் பொருத்தப்பட்டுள்ளன. பெட்ரோல் சுமார் 2 லிட்டர் வரை மட்டுமே பிடிக்கும். இதனால் எரிவாயுவை நம்பியே தொழில் செய்ய வேண்டியுள்ளது. நீண்ட நேரம் கேஸ் நிரப்ப காத்திருக்க வேண்டியுள்ளதால் ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டுபவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாகவே உள்ளது. எனவே பங்குகளில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய, மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.